அனைவருக்கும் வணக்கம். குரு சுக்கிரன் இணைவு 2025 ஜூலை மாதத்துல குருவும் சுக்கிரனும் இணையிற ஒரு அமைப்பு வருது. தேவ குருவும் அசுர குருவும் இணையிற ஒரு தன்மை. ரெண்டு கிரகமும் வெவ்வேறு தத்துவங்களை உடைய ஒரு கிரகம். இந்த ரெண்டு கிரகமும் இணையும் போது கிரக யுத்தம் ஏற்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த குரு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். அதாவது கஜலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அது கேந்திர திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி அல்லது விஷ்ணு ஸ்தானத்துல இணையும் பொழுது அது கஜலட்சுமி யோகமா கன்வெர்ட் ஆகும். இந்த குருவும் சுக்கிரனும் அந்த இணைகிற அமைப்பு அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு 24 நாட்கள் மட்டும்தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 24 நாட்கள் மட்டும் குருவும் சுக்கிரனும் இணைந்த நிலையில டிராவல் பண்ணுவாங்க. அதன் வகையில இந்த வருடம் ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு சுக்கிரன் இணைவு மிதுன ராசியில இருக்க போகுது. இது ஒரு சில ராசிகளுக்கு கஜலட்சுமி யோகத்தை ஏற்படுத்துது. அதன் வகையில இந்த கஜலட்சுமி யோகத்தால அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு ஏற்பட போகுது. இந்த 24 டேஸ்ல ஒரு சுப பலன்கள் சுப மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த குரு சுக்கிரன் இணைவு நம்மளுடைய ராசிக்கு சாதகமா பாதகமா எதன் வகையில ஃபேவரா இருக்கும், எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 9வது ராசியான தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த குரு சுக்கிரன் இணைவு எப்படி இருக்கு, என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது, எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இப்ப நம்ம கம்ப்ளீட்டா டீடைலா பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இணைகிறாங்க. கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷ்ணு ஸ்தானத்துல இந்த குரு சுக்கிரன் இணைவு இருக்கு. கேந்திர ஸ்தானத்துல குரு சுக்கிரன் இணைகிறதுனால இது கஜலட்சுமி யோகத்தை ஆக்டிவேஷன் பண்ணுது. தனுசுக்கு ரொம்ப ஒரு நல்ல அமைப்புல இந்த குரு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது இருக்கு. குரு நமக்கு லக்னாதிபதி பிளஸ் 4ஆம் அதிபதி, நம்முடைய முக்கியமான பிளானட் குரு தான். குருவோட இந்த சுக்கிரன் இணையும் போது இந்த கஜலட்சுமி யோகத்தை மிக சிறப்பா ஆக்டிவேஷன் பண்ணும். அதுலயும் 7ஆம் இடத்துல அமர்ந்து குருவும் சுக்கிரனும் தன்னுடைய சப்தம பார்வையால நம்முடைய ராசியை பார்க்கும். இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. கும்பத்துக்கு அடுத்தபடியா இந்த கஜலட்சுமி யோகம் ரொம்ப நல்லா வேலை செய்யற அமைப்பு தனுசுக்கு வரும். தனுசுக்கு இந்த குரு சுக்கிரன் இணைவு கஜலட்சுமி யோகத்தை மிக அற்புதமா ஆக்டிவேஷன் பண்ணும். இருப்பினும் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் மைனஸான பாயிண்ட் எல்லாம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதலாவது அந்த குரு சுக்கிரன் நினைவுல எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கறத டீடைலா நம்ம பார்க்கலாம். நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இணைகிறதுனால திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதாச்சும் வருத்தங்கள் கவலைகள் இருக்குன்னா அது டோட்டலா நியூட்ரலைஸ் ஆகும். வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து போராட்டம் பிரச்சனைகள்லாம் விலகி இப்ப வாழ்க்கை துணையோட ஒற்றுமையா வாழக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இப்போ சரியாகும். அடுத்தது குடும்பத்துல சுப நிகழ்வு ஏதாச்சும் நடக்கும். ஏதோ ஒரு விதத்துல சுப மாற்றம் அப்படிங்கிறது ஃபேமிலியில நடக்கும். முக்கியமா திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வீடு தேடி சுப விசேஷம் சுப செய்திகள்லாம் வரும். இந்த நேரத்தில் திருமண முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளும் போது சுப செய்தி இந்த 24 நாட்களுக்குள்ள மிக அற்புதமா கிடைக்கும். அடுத்த நட்பு வட்டாரம் பெருகும். நண்பர்களால ஆதாயம் ஏற்படும். நண்பர்கள் சார்ந்த வகையில இருந்த சலசலப்பு வருத்தங்கள்லாம் இப்ப விலகும். நண்பர்களால பல வகையில நமக்கு ஆதாயம் அப்படிங்கிறது ஏற்படும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். புதிய நண்பர்களால ஆதாயம் ஏற்படும். அதே மாதிரி இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய சமூக வாழ்க்கையை குறிக்கும். ஆகவே இந்த குரு சுக்கிரன் நினைவு கஜலட்சுமி யோகத்தால சமூகத்துல நம்முடைய மதிப்பு மரியாதை உயரும். ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய பெயர் புகழ் அதிகரிக்கும். நம்முடைய செயல்பாடுகள்ல ஒரு வேகம் இருக்கும். நம்முடைய செயல்பாடுகள்ல ஒரு பெருமையை தரக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது அதிகமா வெளிப்படும். அதெல்லாம் சுபத்துவமா இருக்கு. அதே மாதிரி இந்த கூட்டு தொழில இருக்கிறவங்க, பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். பார்ட்னர்ஷிப்ல நல்ல ஒரு பொருளாதார அபிவிருத்தி, நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்கும். சோ அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது மைண்ட் செட் ரொம்ப கிளியரா ஆகுது. மைண்ட்ல இருந்த குழப்பம்லாம் விலகுது. இப்போ ஒரு தெளிவு கிடைக்கும். புத்தி தெளிவு மிக அற்புதமா கிடைக்கும். அதே மாதிரி இப்போ மைண்ட் ஃபுல்லா பொருளாதாரம் இருக்கும். பணம் சார்ந்த எண்ணங்கள், பணத்தை அதிகமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு மனநிலை இப்போ அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. அதே சமயத்துல நம்ம மைண்ட்ல இருக்கிற குழப்பம்லாம் விலகி தெளிவு நமக்கு பூர்ணமா கிடைக்கும். ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுத்து அதை ஆக்ஷனா கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு இந்த கஜலட்சுமி யோகம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். கரெக்டா ஜூலை 26ல இருந்து ஆகஸ்ட் 19 வரைக்கும் இந்த 24 நாட்கள் நம்முடைய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். நம்ம எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சோமோ, எதெல்லாம் தடைப்பட்டு போயிருந்துச்சோ அந்த விஷயம்லாம் இப்ப நமக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்க ஆரம்பிக்கும். 24 நாட்கள்ல நம்ம செய்யணும்னு நினைச்ச விஷயத்த செஞ்சு முடிச்சிருவோம். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது தனுசுக்கு மிக அற்புதமா இருக்கும். பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய தடுமாற்றம் பிரச்சனைகள்லாம் ஆல்மோஸ்ட் நிவர்த்தி ஆகும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். ரொம்ப முக்கியமா நம்ம பாக்குறது தொழில் உத்தியோகத்தில் இருந்த தொய்வு நிலை சரியாகும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்ப நிலை சரியாகும்.
இருக்கும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதை நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். அதுக்கு இந்த காலகட்டம் ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தும். நீங்க உத்தியோகம் பார்த்த இடத்துல இருந்த மன வருத்தங்கள்லாம் விலகும். சக ஊழியர்களோட இருந்து வந்த சலசலப்புலாம் விலகும். இப்ப எல்லாரும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு எல்லாரும் உறுதுணையா இருப்பாங்க. சோ அதெல்லாம் நான் ரொம்ப ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் பிசினஸ். தொழில்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம அனலைஸ் பண்ணும்போது தொழில் ரீதியா இருந்த தொய்வு நிலை சரியாகும். தொழில்ல பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். நஷ்டத்துல போன தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ உங்களுடைய முயற்சிகள் அபாரமா இருக்கும். தெளிவா ஒரு முடிவு எடுத்து கரெக்டா பிளான் பண்ணி அதை க்ரோ பண்ண முடியும். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல நிறைய பேருக்கு கடன் சார்ந்த சிந்தனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணுவாங்க. கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த எண்ணமாச்சும் அட்லீஸ்ட் வரும். எனவே கடன் வாங்குறது தப்பு கிடையாது. ஆனா அந்த கடன் உங்களுடைய கழுத்து நெரிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பெருசா நெகட்டிவ் இல்ல. கடன் வாங்கி சுப மாற்றம் பண்றதுக்கு ஏதுவான காலகட்டம் தான். அடுத்தது உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். ஹெல்த்ல இருந்த குழப்பம், வருத்தம் அதெல்லாம் டோட்டலா நியூட்ரலைஸ் ஆகும். தாயாருடைய ஒத்துழைப்பு இப்ப பூர்ணமா கிடைக்கும். தாயாரோட ஏற்பட்ட அந்த வருத்தம், தாயார் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய அந்த கலக்கம் அதெல்லாம் இப்ப சரியாகும். தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதுவும் இப்ப சரியாகும். தாயாருக்கு ஓரளவுக்கு இப்போ ஒரு மன நிம்மதி, மன நிறைவு கிடைக்கும். அந்த வாக்குவாதங்கள்லாம் குறையும். தாயாரோட ஏற்பட்ட அந்த வாக்குவாதங்கள்லாம் குறையும். அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் இருந்த தொய்வு நிலை சரியாகும். கல்வியில இருந்த அந்த தடுமாற்றங்கள்லாம் குறையும். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கடந்த காலகட்டங்களில் மாணவ மாணவிகளுக்கு இருந்திருக்கும். படிப்புல கவனம் செலுத்திருக்க முடியாது. படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன உளைச்சல் அதிகமா இருந்திருக்கும். அதெல்லாம் இப்ப டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் மாணவ மாணவிகளுக்கு. இந்த 24 நாட்கள் கல்வி சார்ந்த வகையில எந்த பிரச்சனையும் இருக்காது. கல்வி சார்ந்த வகையில புதுசு புதுசு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும். அது சார்ந்த வகையில வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. நிறைய பேருக்கு இந்த வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் ஏற்படும். புதுசா வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை இப்போ நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி பழைய வண்டி வாகனத்தை மாடிஃபை பண்றது, பழைய வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றது, அதுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். யோசனை அதிகமா இருக்கும். நிறைய விஷயங்களை ரொம்ப டீப்பா திங்க் பண்ணுவோம். குறிப்பா பொருளாதாரம் சம்பந்தமான பிளானிங்லாம் நிறைய பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் அதெல்லாம் சுபத்துவமான மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். எதுவும் நெகட்டிவ்ல போவாது. எல்லாம் சுபத்துவத்தை நோக்கி பயணிக்கும். அடுத்த பிள்ளைகள், குழந்தை பாக்கியம் இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மேஜரா எதுவும் ட்ரபிளா இல்ல. குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். இந்த 24 நாட்கள்ல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அடுத்த பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த வருத்தங்கள்லாம் விலகும். பிள்ளைகளால ஒரு விதத்துல ஆதாயம், மன நிறைவு அதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும். அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். முக்கியமா இந்த 24 நாட்கள் தனுசு ராசி, தனுசு லக்னத்துக்கு ரொம்ப யோகமான காலகட்டமா இருக்கு. நீ என்ன முக்கியமான மாற்றம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அதை இந்த 24 நாட்களுக்குள்ள நீங்க பண்ணிக்கலாம். ஜூலை 26ல இருந்து ஆகஸ்ட் 19 இந்த டைம் பீரியட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இந்த நேரத்துல நீங்க ஒரு விஷயத்தை ட்ரை பண்றீங்கன்னா அது தடை இல்லாம, தாமதம் இல்லாம உங்களுக்கு சிறப்பான வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். அதனால முக்கியமான மாற்றங்களை இந்த டைம் பீரியட்ல நீங்க பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப யோகம். அடுத்து எதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமா தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தந்தையாரோட ஏதாச்சும் ஆர்குமெண்ட் ஆகுறது, தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் ஏதாச்சும் பிரச்சனை வருது, ஸோ அதெல்லாம் இந்த நேரத்துல கொஞ்சம் அப்படியே அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பேர் தங்க அணிகலன்களை அடகு வச்சு வேற ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாம்னு யோசிப்பாங்க. அல்லது அடகுல இருக்க தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்கிறதுக்கான அந்த ஒரு நெருக்கடி தன்மை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வாழ்க்கை துணை சார்ந்த வகையில கருத்து போராட்டம் அடிக்கடி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஓவரா ஆர்குமெண்ட்லாம் இல்லாம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. மேஜரா ட்ரபிள் இல்ல, இருப்பினும் அந்த ஆர்குமெண்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இதை மட்டும் இந்த காலகட்டத்தில் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டா போதும். மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. மன ரீதியா இருக்கக்கூடிய தாக்கங்கள்லாம் குறையும். உடல் ஆரோக்கியம் நமக்கு நல்லா ஃப்ரீ ஆகும். உடல் நமக்கு இப்போ நம்மளுடைய புதிய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் நம்முடைய ஹெல்த். எனவே முக்கியமான மாற்றங்களை இந்த நேரத்தில் தாராளமா செய்யலாம். ஒரு சில விஷயங்கள்ல அமைதியா இருந்து காரியங்களை சாதிக்கணும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு மாட்டிக்க கூடாது. அது மட்டும் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்றோம்னா போதும். மற்றபடி தனுசுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த 24 நாட்கள் நீங்க செய்யற முயற்சி தடையில்லாமல் வெற்றியை நோக்கி பயணிக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளை பொறுத்து இது டெஃபினட்டா மாறுபடும். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இப்ப சொன்ன பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு சுபத்துவமா நடக்கும். இதுவும் மேஜரா நெகட்டிவா நடக்காது. உங்களுடைய லக்னாதிபதி அல்லது பாகியாதிபதி அல்லது 5ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, இந்த கிரகங்களுடைய தசை ஏதாச்சும் நடக்குதுன்னா உங்களுக்கு அது சுபமான தசைன்னு அர்த்தம். உங்களுக்கு சுபத்துவமான பலன்கள் அதிகமா கிடைக்கும்னு அர்த்தம். இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுக்கு சிறப்பா ஆக்டிவேட் ஆகுங்கிறது
இந்த தசா புக்திகளின் அடிப்படையில சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா, குறிப்பா அஷ்டமாதிபதி, 6ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, அதே மாதிரி பாதகாதிபதி, மாரகாதிபதி இந்த கிரகங்களுடைய தசை நடக்குதுன்னா பலன்கள்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் கிடைக்கும். நிறைய நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு அதிகம். அல்ல சப்ஜெக்ட் உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை நீங்க கனெக்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சுப பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு ஒரு தெளிவான பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். வெறுமனே நீங்க கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்க முக்கியமான முடிவுகளையோ முக்கியமான மாற்றங்களையோ பண்ணக்கூடாது. உங்களுக்கு நிறைய விஷயம் நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ஒன்ஸ் உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நல்ல தசைனாக்கா பிரச்சனை இல்லை, மேக்சிமம் சுபத்துவமா நடக்கும். சரியில்லாத தசைனா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டைம் பீரியட்ல நம்ம முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முயற்சிகளையும் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்றது நம்முடைய மன ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு சுப மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். நல்ல யோக தசனாக்கா கண்ணை மூடிட்டு நம்ம இறங்கி நம்முடைய முயற்சிகளை செய்யலாம். அதுல நமக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி டெஃபினட்டா கிடைச்சிடும். அதனால சப்ஜெக்ட் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கன்ஜெக்ஷன் பண்ணி இந்த கோச்சாரத்தை கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவான பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி மாத பலன்கள் ஒரு காம்போவா நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பதிவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க ட்ரை பண்றேன். இல்லைனா நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும் அந்த வீடியோஸ்லாம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. மேலும் ஒரு ராசி ஒரு லக்னம் ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஜெனரல் பிரிடிக்ஷன் ரொம்ப கிளியரா டீடைலா நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நியூமராலஜி பிறந்த தேதிகளுக்கான பலன் அதெல்லாம் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு டயர் இருக்கும்போது அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.